நித்யானந்தம். என்னோடய பேர் மாணிக்க தியாகாத்மானந்தம். இப்போ குருஹோமம்னா என்ன அப்படின்ற பற்றியும் குருஹோமத்தில் நடந்த பலனை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் சாமிஜிக்கிட்ட 2006 வந்தேன். அப்போ முதல்ல பட்டரும்போது அப்போ பூஜாச்சாரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. பூஜாச்சாரியாக இருந்து நம்ம அந்த பூஜைகள்லாம் பண்ணுவோம். அப்போ சொல்லுவாங்க, அதாவது நம்ம நீர், நிலம், காற்று, ஆகாயம், நமக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்தி, இந்த 5 சக்திகளையும் இணைக்கிற சக்தி என்னென்னா நம்ம இந்த குருஹோமம்ன்ற அந்த பூஜையின் மூலமாக தான். அப்படி கலந்து கொள்ளும்போது நம்மளுடைய ஆன்ம சக்தியானது இறை சக்தியோடு பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கின்ற ஒரு சக்தி. அந்த அனுபூதியை நம்மளால் உணர முடியும். அந்த சக்திகளை வெளிப்படுத்திருக்கணும்னா மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் அது. அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தில் இந்த லைஃப் ஸ்டைலை நம்ம ஏன் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இதில் நம்ம 1008 அதாவது 108 ஹோம திரவியங்கள், சமித்து குச்சி, அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கின்ற மந்திர உச்சாடனங்கள், இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அந்த பலனை கொடுக்கும்போது நம்ம உடல் ரீதியாகவும் ஆகும், நம்மளோட மனம் ரீதியாகவும் ஆகட்டும், நமக்கு ஆன்ம ரீதியாகவும் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளோட சுற்றுப்புறம் வெளிப்புற வகையிலும் நமக்குள்ள நெகட்டிவிட்டி, எதிர்மறையான சக்திகளை அழிக்கின்ற சக்தி எது உண்டுன்னா இந்த ஹோமத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற அந்த மந்திர உச்சாரணமும் செய்கின்ற ஹோம ஆகுதியும் தான். அதனால் இதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்படின்ட்டு சயின்ஸ் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, போபால்ன்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக ஒரு ஃபேக்ட்ரியில் நெகட்டிவான அந்த வாயு, அந்த விஷ வாயு வெளியே அது ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த விஷவாயு போனதன் மூலமாக நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் மட்டுமே நிலமும் கூட ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அப்படி அடைஞ்ச இடத்துல அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அங்கே இருக்கிற புல் பூண்டு கூட எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அங்கே வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை அங்கே தினமும் கோயிலுக்கு, அதாவது குருஹோமம் பண்ணுகின்ற அங்கே பழக்கம் இருந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் குருஹோமம் பண்ணிட்டு இருக்கும்போது அதன் மூலமாக வெளிப்படுகின்ற காற்று, அந்த ஓசோன் படலத்தை பாதுகாக்கின்ற சக்தி நம்ம அந்த குருஹோமத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது. அந்த சக்தி வெளிப்பட்டதுனால வெளியில் இருக்கின்ற எந்த ஒரு எதிர்மறையான சக்தி, விஷவாயு சக்தி நம்மளை நம்மளை அட்டாக் பண்ணாத அளவுக்கு அந்த சக்தி நம்மளை பாதுகாத்திருக்கு. அப்போ அந்த பாதுகாப்புற சக்தி எங்கே இருந்ததுன்னா இந்த ஹோமத்தின் மூலமாக போடுகின்ற ஆகுதியும், நம்முடைய உச்சாடனமான மந்திர உச்சாடனமும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இறை சக்தி, அங்கே இறை சக்தி